எப்படி இருக்க? ஒரே ஹாப்பி தான் போல. சூப்பரா இருக்கேன். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன். அதான் உன்னை வர சொன்னேன். இங்க பாரு, இந்த Dress நல்லா இருக்கா? இதுதான் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி போட போறேன். இத பாரு, இதுதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட போறேன். சர்ச்சுக்கு போட்டுட்டு போனா எல்லாம் இருக்கணும், என் மேலதான் இருக்கணும். வா, சூப்பரா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. இல்ல இல்ல, இது ஜஸ்ட் 9999 ஒன்லி. அப்புறம் இதுதான் நியூ இயர்க்கு. எப்படி இருக்கு எல்லாம்? அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அசத்து அசத்து. ஆமா ஆமா, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறோம், இன்ஸ்டால போஸ்ட் ஸ்டோரி போட்டு லைக் கமெண்ட்ஸ் அல்ல போறோம். பாரு எவ்வளோ வியூஸ் போக போகுது பாரு. ஷார்தி, வருஷத்துக்கு ஒரே ஃபெஸ்டிவல். என்ஜாய் என்ஜாய். இதோ பாரு, வீடெல்லாம் அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டேன். எல்லாமே புதுசு தான், பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். ஏன்டி தூக்கி போட்ட? அதுவும் நல்லா தானே இருந்தது. அப்புறம் எல்லா ஃபோட்டோவிலும் பேக்ரவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும்ல, அதான் புதுசு புதுசா மார்க்கெட்ல எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம வாங்காம வேற யாரு வாங்க போறது? அதுவும் சரிதான். வா, சூப்பரா இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ், டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்குடி. இதோ பாரு, இதெல்லாம் gift எல்லாருக்கும் கொடுக்க போறோம். கேக் உள்ள ரெட் வெல்வெட் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். பிரியாணி அது இல்லாமலா, நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில 5 பக்கெட் சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸ்மேட் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். போதும்ல? சைட் டிஷ் இல்லையா? அவசரப்படாத, பொறுமையா சொல்றேன் கேளு. சிக்கன் 65, லாலிபாப், டிராகன் சிக்கன், மட்டன் சுக்கா எல்லாம் உண்டு. இதுக்கு தான் ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்கணுங்கிறது. ஐ எம் வெயிட்டிங் டி. ஓகே ஓகே, வெட்டுறோம் கேக்கா, கட்டுறோம் பிரியாணியா, அல்றோம் கிஃப்டா, கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ். சோஷியல் மீடியாவை தெரிக்க விடுறோம். ஓகே பாய். ஓகே பாய் டி. ஏங்க, நம்ம பையன் சிதுவுக்கு பர்த்டே வருது. என்ன பண்ணலாம் இருக்கீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காத. 10 வருஷம் தவறு இருந்த பெத்த பிள்ளை நம்ம சித்துக்கு இது கூட செய்ய மாட்டேன்னா ஈவென்ட் மேனேஜர்கிட்டலாம் பேசிட்டேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நம்ம பையனுக்கு ஒரு பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கியிருக்கேன், தெரியுமா? அப்படியாங்க? சரி சரி, இவன் நம்மளுக்கு பெரிய பொக்கிஷங்க. இவன் தான் நம்மளுக்கு உயிர், உலகம், சந்தோஷம் எல்லாமே. இவனை நம்ம சூப்பரா வளர்க்கணுங்க. ஆமா ஆமா, நம்ம இவனை நல்லா பத்திரமா பாத்துக்கணும். சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பத்திரமா இவனை பாத்துக்கோ. சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. கிறிஸ்மஸ் வந்துருச்சு. ஒரு ஸ்டார் கட்டலான்னு பார்த்தா இது கிழிஞ்சு போயிருக்கு. என்ன பண்ணலாம்? இதை ஒட்டி மேலே கலர் பண்ணி கட்டலாம். அம்மா கிட்ட காசு இருந்தால் புதுசாகவே வாங்கலாம். என்னை படிக்க வைக்கிறதுக்காகவே ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லுவாங்க. ஏசப்பா கிட்ட கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் ட்ரீ, கேக்கு, பிரியாணி எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, ஏசப்பா கிட்டே கேட்கலாம், கிடைக்குதான்னு பார்ப்போம். நாளைக்கு லீவு, விஜயக்கா வீட்டுக்கு போய் சித்துவோட விளாட்லாம். விஜயக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு காலையிலே போகணும். என்ன இது, அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது? ஹலோ ஹலோ மேடம், நான் தினேஷ் கூட வேலை செய்கிறேங்க. அவர் திடீர்னு ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? பதட்டப்படாதீங்க, ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, வர வர. பயப்படாதீங்க மேடம், நீங்கள் கிளம்பி வாங்க, கடவுள் இருக்கார். ஐயோ டாக்டர், ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு டாக்டர்? நீங்கள் தான் தினேஷோட ஒய்ஃபா? ஆமா டாக்டர், சொல்லுங்க. சரி, அழாதீங்கம்மா, அழாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் பதட்டப்படாமல் கேளுங்க. அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அவருக்கு ஒரு பெரிய கட்டி வந்து பிரெயினில் இருந்திருக்கு. இதனால தான் மயங்கி விழுந்திருக்காரு. பயப்படாமல் நான் சொல்கிறது கேளுங்க. ஐயோ, பிரெயின்ல கட்டியா? ஆபரேஷன் பண்ணி காப்பாற்ற முடியாது டாக்டர்? ஆப்ரேஷன் பண்ணலாமா, ஆனால் கட்டி பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு தாம்மா. டாக்டர், எப்படியாவது ஹஸ்பண்டை காப்பாத்திருங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பண்றேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஆப்ரேஷன் பண்ணால் வந்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். சரிங்களா? கோமாவிலேருந்து அவர் திரும்புறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அதனால் இப்போ வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா யோசித்து முடிவெடுங்க. மறுபடியும் மயங்கி விழுந்தாருன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க.
அப்புறம் வர வெள்ளிக்கிழமைனா ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். வியாழக்கிழமை வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிடுங்கம்மா. நல்லா யோசித்து முடிவு எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ, வாங்குங்க போலாம். விஜயா, ஐயோ குழந்தைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயா. உங்களை விட்டு நான் சீக்கிரமா போயிடுவேன் போலே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம ஏதாவது செய்யலாங்க. உன்னால என்ன செய்ய முடியும்? ஏங்க, இங்க பக்கத்துல ஒரு மந்திரவாதி இருக்காராங்க. அவரு நம்மளுக்கு நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாராம், கேள்விப்பட்டேன். வாங்க ஒரு தடவை எதுக்கும் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஐயோ, நீ சொல்லுறேன்றதுக்காக நான் வேணா வரேன், சரியா? வா போலாம் நாம. ஜெக்கம்மா சொல்றா, உள்ள வாங்க. ஜெய் ஜெக்கம்மா, ஒரு பெரிய துக்கத்தோட வந்திருக்க. ஆமா சாமி, எப்படி அப்படியே சொல்லிட்டீங்க? உன்னை பார்த்தாலே தெரியுதே. சாமி, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏதோ வழி இருந்தா சொல்லுங்க சாமி. நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு கேள்விப்பட்டேன். ஆப்ரேஷன் பண்ணா அவர் கோமால போயிடுவாருன்னு சொல்றாங்க சாமி. உன் குடும்பத்திற்கு வந்து இருக்கிற இந்த சோதனை உன் முன்னோர்கள் செய்த பாவம் இப்ப சாபமா உன்னை தொடருது. இதுக்கு என்ன முடிவுனா, உன் கையில இருக்குல்ல உன் புள்ள, அந்த புள்ளைய நீ நரபலி கொடுக்கணும். அப்பதான் இந்த சாபம் மாறி உன் புருஷன் பொழைப்பான். ஐயோ சாமி, இந்த புள்ளையா? எப்படி சாமி? நீ சொன்னல நான் சக்தி வாய்ந்தவனு, அந்த சக்தியை கொடுத்த ஜெக்கம்மா சொல்றா. இந்த ஜெக்கம்மாக்கு உன் புள்ளைய கொடுத்தனா ஜெக்கம்மா உனக்கு உன் புருஷனை கொடுப்பான். நீ அப்புறம் 10 புள்ள பெத்துக்கலாம். இல்லனா உன் சாபம் உன் குடும்பத்தை சாப்பிட்டுடும். ஜாக்கிரதை போ. போயிட்டு வெள்ளிக்கிழமை புள்ளையோட வா. ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டாரு? வாங்க போலாம். வர சாமி. ஏங்க நம்மளுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இந்த சாமியார் சொல்றத கேட்டா எனக்கு மனசெல்லாம் படபடக்குதுங்க. நம்மளுக்குன்னு இப்படி ஒரு சூழ்நிலையா? 10 வருஷம் கழிச்சு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா இப்பயும் இப்படி ஆயிடுச்சே. இந்த சாமியார் சொன்னபடியே செய்ய வேண்டியதாங்க. ஆனா நம்ம பிள்ளைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா விஜயா? ஐயோ கடவுளே! ஐயோ, இதுக்கு வேற வழி இல்ல. விஜயாக்கா, நான் சித்து கூட விளையாடணும்னு வந்தேன்க்கா. நல்லா விளையாடிக்கும். இதுதான் கடைசி. இனிமே விளையாட முடியாதுல. என்னக்கா சொல்ற? அவன் தான் சாமியார் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல. அப்போதான் என் புருஷனோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா? நீ ஏன் சின்ன பொண்ணு, உன்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கேன் பாரு. ஐயோ, பலியா? ஏசுதானே பலி ஆனான்னு சொல்லுவாங்க. அக்கா, நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கிறன்னு மாதிரி இருக்கு. வாயேன், பக்கத்துல நாங்க போற சர்ச் இருக்கு, அங்க போய் பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரலாம். சித்து பாவங்க்கா, அவன் எதுவும் பண்ணாதீங்க. எங்க வாங்கல, போயிட்டு தான் வரலாம். அவர் என்ன சொல்ல போறாரோ. வா, நீ சொல்ற இடத்துக்குலாம் நான் வரேன். நான் இருக்கிற வரைக்கும் தானே. வாங்கம்மா உட்காருங்க. எல்லாத்தையும் கேள்விப்பட்டம்மா. சொல்லுங்க ஐயா, நான் என்னதான் செய்யறது? அம்மா, இந்த உலகத்துல யாருமே பாவம் செய்யாமலாம் இல்லை, எல்லாரும் பாவிக தான். அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த பலியா இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. வேதத்துல கூட நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுசாமி இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, வியாதிய, தோல்விய எல்லாவற்றையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவை சுமந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் பலியாகிட்டார்மா. அப்படியா ஐயா? ஆமாமா, இயேசுதான் தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு என் பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறான்னு நீங்க உங்க மனசுல ஏத்துக்கிட்டாலே உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருமா. ஐயா, நான் ஏத்துக்கிறேன் ஐயா. என் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா
தேவன் அவர் பிள்ளைய எனக்காக பலி கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க. எனக்காக பலி கொடுத்த தெய்வம் தாயா தெய்வம். நான் ஏத்துக்கிறேன்யா. வாங்கம்மா, ஜெபம் பண்றேன். இயேசுவே, இவர்களுக்கு இறங்கும். இவங்க செய்த பாவம் சாபம் எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்களே இவருடைய இருதயத்தை வாசம் பண்ணுங்கப்பா. இவங்களுடைய கணவரை காப்பாத்துங்கப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அம்மா, நீங்க போங்க. இயேசு உங்களுக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வார், ஆசீர்வதிப்பார். நன்றி ஐயா. இப்பதான் எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு. விஜயா, நேற்று ஜெபம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்படியாங்க? எனக்கும் தாங்க. இயேசு சாமி நமக்கு ஒரு அற்புதம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்துட்டு இப்படி டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாங்க. நானும் அதுதான் நினைச்சேன். என் தலையில இருந்து ஏதோ ஒரு பாரம் குறைஞ்சது போல இருக்கு. வா, உடனே போயிட்டு வரலாம். வாங்க, பேஷண்ட் தினேஷா. நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தோம்ல? ஆமா டாக்டர். ஓகே, எல்லா ஸ்கேனும் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நாளைக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறேன். அதெல்லாம் போய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்க்கலாம். சரி டாக்டர். வாங்க உட்காருங்க. எல்லா ரிப்போர்ட்டும் கொடுங்க. முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கீங்களா? இந்தாங்க டாக்டர். இது என்னம்மா, இது அதிசயமாக இருக்குது. முன்னாடி எடுத்த மாதிரியே இல்லையே. இது பேஷண்ட்டு பேர் எதாவது மாறிடுச்சா பாருங்க. இல்லையே, சேம் தான் போட்டிருக்கு. வாவ், வாட் a மெடிக்கல் மிராக்கிள். கட்டியே இல்லைம்மா, கட்டி இங்கேருந்து மறைஞ்சு போயிருக்கு. கண்டிப்பாக நீ கும்பிட்ட அந்த தெய்வம் தான் உன்னை காப்பாற்றிருக்குமா. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஆயிட்டாரு, சந்தோஷமா இருங்க. அப்படியா டாக்டர்? உண்மையிலேவா? நம்பவே முடியலையே. ஏங்க, இங்க பாருங்களேன், ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு டாக்டர். ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயா. ஏசுதான் என்ன சுகமாக்கியிருக்காரு. வா, அந்த பொண்ணை போய் பார்த்து நன்றி சொல்லலாம். ஆமாங்க, போகும்போது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, கேக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணுங்க. சரி சரி, தாராளமா என்ன வேணுமோ அந்த பொண்ணுக்கு வாங்கிக்கோ. விஜயாக்கா, வாங்க வாங்க. நீ எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? ஐயோ, உட்காரது கூட சேர் இல்லையே. சரி உட்காருங்க. எங்க சித்து எப்படி இருக்கான்? இந்தா, உனக்கு தான் இதெல்லாம், வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் புஷ்பா. எதுக்குக்கா தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? நீ இயேசுவை பத்தி சொன்னதால தான் அங்கிளுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. சித்துவும் நல்லா இருக்கான். இல்லனா என்ன நடந்திருக்குமோ தெரியல. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நாங்க இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோமா. உனக்கு ரொம்ப நன்றிமா. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கிடைச்சதுல. ஒருத்தவங்க மனசுல கிறிஸ்து பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். நமக்கு இது உண்மையான கிறிஸ்மஸ். வாங்க எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாடலாம். மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். கொளவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா.
അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു ദൂതന്മാർ പാടും പാട്ടിൻ ഈണം കേട്ടു അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു പാടാം 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 നമുക്ക് മാഗാനം പാടാം 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 നമുക്ക് മാതാളം ദേവസുതനിന്ന് ബേത്ലഹേമിൽ പിറന്നതിൻ സന്ദേശം കേട്ടി ആനന്ദിക്കാം ആടാം പാടാം ആടി പാടി പാടി പോകാം ദൂതന്മാർ പാടും പാട്ടിൻ ഈണം കേട്ടു അവർ പാടും പാട്ടിനുള്ളൊരു താളം കേട്ടു రక్షకుడు వచ్చినాడమ్మా నిన్ను నన్ను పరముకు చేర్చా భువికొచ్చాడమ్మా రక్షకుడు వచ్చినాడమ్మా నిన్ను నన్ను పరముకు చేర్చ భువికొచ్చాడమ్మా రక్షకుడు వచ్చినాడమ్మా నిన్ను నన్ను పరముకు చేర్చ భువికొచ్చాడమ్మా పాపమేలేనోడమ్మా పాపుల రక్షకుడమ్మా ప్రాణమీయ వెనుకాడని ప్రేమమయుడోయమ్మా మన కోసం ఇలకొచ్చిన యేసురాజు ఇతడమ్మా జగమంతా కొలిచేటి ఇమ్మానుయేలమ్మా మన కోసం ఇలకొచ్చిన యేసురాజు ఇతడమ్మా జగమంతా కొలిచేటి ఇమ్మానుయేలమ్మా குடிசையில குழவ சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல பாசந்தா எங்க எல்ல பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா எஸ் பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா